அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர் பிரகாசம். இன்னைக்கு காலையில புட்டு, கொழா புட்டு செய்யலான்னு ஒரு ஆசை வந்ததுங்க. அதுக்காக நான் இப்போ இது கடை மாவு தாங்க. கடை ரைஸ் புட்டு பவுடர். இதை தான் நான் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் தான் நான் செய்ய போகிறேன். என்னதான் இது கடை மாவாக இருந்தால் கூட நம்ம கொஞ்சமாக இதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடாயில் வச்சு கொஞ்சம் வறுத்து சூடு பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம புட்டு செய்ய ஆரம்பிக்கணும். அப்போ தான் புட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக வரும். என்னதான் அவங்க ப்ராசஸ் பண்ணி இருந்தாலும் நம்ம கொஞ்சம் அதை இது பண்ணணும், ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக சூடாகிற மாதிரி, கலர் மாறாமல் லைட்டாக சூடு ஏறுற மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு, இப்போ இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்துருக்கேங்க. 1.5 கப்பு போதும், 2 பேருக்கு தான். 1.5 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதை நம்ம கடாயில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் சூடானதும் ஒரு 2-3 நிமிஷம் வறுத்தா போதுங்க. ரொம்ப வறுக்க வேண்டாம். லைட்டாக சூடானால் போதும். அப்போ உங்களுக்கு புட்டு நல்லா சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நம்ம வறுக்கிறது. நீங்கள் கடை அரிசி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டிலவே நம்ம ரேஷன் அரிசியில் கூட ரொம்ப நல்லா வருதுங்க. ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 தடவை ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் நல்லா களைஞ்சிட்டு ஃபேன் காற்றுல உலர வச்சுட்டு, மிஷின்லேயோ இல்லை மிக்சிலேயோ நல்லா திரிச்சிட்டு ஜலிச்சுட்டு, அதுக்கப்புறம் வறுத்துட்டு, அதுக்கப்புறம் ஜலிச்சு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாவில் கூட ரொம்ப நல்லா வருது புட்டு. அது காலி ஆயிடுச்சு எனக்கு. அதனால தான் நான் இப்போது இன்ஸ்டன்ட் மாவு வாங்கியிருக்கேன். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லவே வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் சூடு ஏறினா போதும். அப்போ நம்ம தண்ணி தெளித்து அதை பெசரும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கூட இந்த இன்ஸ்டன்ட் மாவு வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி வறுத்து செஞ்சீங்கன்னா அந்த கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக வருதுங்க. அப்படியே செய்கிறத விட இந்த மாதிரி லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் சூடான தண்ணியோ இல்லை வெல்லமோ, பிடி கொழுக்கட்டைன்னா வெல்லம், இந்த நம்ம பூர்ண கொழுக்கட்டைன்னா தண்ணி போட்டு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூர்ணம் பண்ணி அதை உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி வேக வைப்போம்ல, அதுக்கு கூட இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லா வருது மாவு. நம்ம வெந்நீர் ஊற்றி பிசையும் போதே பாதி வெந்துடுது இந்த மாதிரி வறுத்தோம்னா. இல்லைன்னா அப்படியே பச்சை மாவில் வெறுமனே தண்ணி அந்த மாவை நம்ம பிசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க, என்னதான் சுடு தண்ணி போட்டு பிசைஞ்சா கூட உங்களுக்கு அந்த நம்ம கன்சிஸ்டன்சி வரமாட்டேங்குது. ஒரு மாதிரி வேகாத மாவில் எப்படி தண்ணி ஊற்றி பிசைஞ்சா ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு புட்டு சூப்பராக வரும். பாருங்கள், மாவே இப்போ அழகாக ரோஸ்ட் ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கேங்க. நம்ம புட்டு எடுத்தோம்ல, மாவு எடுத்தோம்ல, அதே கப்பால் நான் ஒரு 1.25 கப்பு தண்ணியை இதில் ஊற்றி இப்போது லைட்டாக சூடு பண்ணுறோம். சூடு பண்ணி அந்த சுடு தண்ணியை தான் நம்ம ஊற்றி பெசரி தெளித்து பெசரி கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறம் நம்ம புட்டு மேக்கரில் போட்டு அவிக்க வேண்டியதுதான். இப்போது இந்த தண்ணியில் இந்த புட்டுக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு உப்பு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதை நான் இந்த தண்ணியிலவே போட்டுடுறேங்க. இந்த பாருங்கள், ஒரு ஸ்பூன் கல் உப்பு இருக்கும், அதை போட்டுடுறேன். போட்டுட்டு இப்போ
இந்த தண்ணி லைட்டாக சூடான உடனே அந்த உப்பும் கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து தெளித்து இது பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி வந்து சூடாக இருக்குங்க. இல்லை உப்பு போட்டு கரைச்சிருக்கேன். இந்த தண்ணியை சுடு பயங்கரமாக லைட்டாக தெளித்து நம்ம இப்படி பெசரிக்கலாம். மாவும் சூடாக இருக்குது, தண்ணியும் சூடாக இருக்குது. இந்த மாதிரி பெசரிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பாருங்க, நல்லா பெசரிட்டேன் தண்ணி ஊற்றி. இந்த பாருங்கள் எப்படி கிரெயினியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கிரெயினி கன்சிஸ்டன்சி வந்தால் தான் புட்டு வந்து நமக்கு சூப்பராக வரும். அதுக்காக தான் வந்து மாவை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு, ஏன்னா மாவு வந்து நைஸாக இருக்கும். மாவை வறுத்துட்டு அப்புறம் வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ஊற்றி இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு வந்து இந்த கிரெயினியாக வரும் பாருங்கள். ஒரு மாதிரி இப்போ புட்டு செஞ்சால் சூப்பராக வரும். ஆனால் இது வந்து கொஞ்ச நேரம் ஊறணுங்க. இந்த மாவு இந்த இந்த தண்ணி ஊற்றி நம்ம பெசரி இருக்கோம்ல, அது கட்டி முட்டி இல்லாமல் நம்ம பெசரிட்டோம். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இந்த மாதிரி அமுக்கி வச்சுட்டு பாருங்க, ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறணுங்க. ஊறினப்புறம் நம்ம புட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க மாவு. இந்த நம்ம தண்ணி ஊற்றி பெசரணும் இல்லைங்க, நல்லா வந்து ஒரு புட்டு செய்கிற கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வந்திருக்கு மாவு. இப்போ ஒரு தடவை நம்ம நல்லா பிசைஞ்சிட்டு கட்டி முட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி கையால் இது மாதிரி பெசரி விட்டுட்டு நம்ம இது வந்து புட்டு மேக்கருங்க, இதில் நம்ம போட்டுடலாம். இப்போது ஒரு மூடி தேங்காயை திருவி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து இது உள்ளே பாருங்கள், அந்த தட்டு இருக்கும், வடிதட்டு மாதிரி, இந்த நம்ம ஓம்பொடி அச்சு மாதிரி ஒரு தட்டு இருக்கும். இது உள்ள ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காயை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டுக்கிட்டு இந்த மாவை கொஞ்சம் இந்த மாதிரி தட்டி விடுங்க. அப்போ தான் கேப்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து புட்டு வந்து எடுக்கும்போது நல்லா இதுவாக வரும். இப்போ மறுபடியும் கொஞ்சம் தேங்காய், அவ்வளோதாங்க. இப்போது இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூவை வச்சிடுறேன். வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பக்கம் அந்த குடத்துல ஒரு 3/4 இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போது இது தூக்கி இதில் வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து அது வந்து ஃபுல் ஃப்ளேம்லவே இருக்கட்டுங்க. அந்த குபு குபுன்னு ஆவி வரும் அந்த மேலே,
அப்போ வரும்போது நம்ம கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 to 10 மினிட்ஸ் நம்ம அவிச்சு அதுக்கப்புறம் எடுத்துடலாம். அது ரெடி ஆகட்டும். இப்போ குபு குபுன்னு ஆவி வருதுங்க. பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கலாம். அப்போ நின்று வேகும். இந்த தண்ணியும் உள்ளே இருக்கிற தண்ணியும் வற்றிடாமல் கொஞ்சம் நின்று நல்லா அழகாக பூவாட்டம் வெந்து வரும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. நல்லா புட்டு வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போது எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து டீமோல்ட் பண்ணணும். அதுக்கு இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக்கில். இதை வச்சு தான் நம்ம வந்து டீமோல்ட் பண்ணணும். இது படுக்க வச்சுட்டு தட்டை அவ்வளோதாங்க. இந்த பாருங்க, சூப்பராக எனக்கு ஃபுல்லாக அப்படியே வரலங்க. இதால் தள்ளினா வரவே இல்லை. அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணேன், தயிர் மத்து. இதை யூஸ் பண்ணி தள்ளி விட்டேன். சூப்பராக வெந்திருக்குதுங்க. நல்லா இருக்குது சூப்பராக. இப்போது இதுக்கு வந்து நம்ம வந்து சர்க்கரை, கொஞ்சம் நெய். இப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த வெள்ளை சர்க்கரை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த புட்டு. இது மேலே நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் இருக்குது, அதை எப்படி தூவி விட்டுலாம். அவ்வளோதான், சூப்பரான கொழா புட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இது சூடாக சாப்பிட்டாலும் சரி, ஆற வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.